வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு பார்த்தீங்கன்னா, ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் தான் கொடுக்கப்படுது. இதைய ரெக்கமெண்டா எடுத்துக்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய யூடியூப் சேனலு. இதில பார்த்தீங்கன்னா, டெலகிராமோட லிங்க் குடுத்துருக்கேன். இத கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க டெய்லி அப்டேட்ஸ் பார்த்துக்க முடியும். நிஃப்டியோட அப்டேட்ஸு, லைவ் அப்டேட்ஸ் குடுத்துட்டுருப்பேன். நீங்க அது உங்களுக்கு அதுவே உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும். ட்ரேடுக்கு சப்போர்ட்டா இருக்கும். அதுபோக பார்த்தீங்கன்னா, புதுசா இருந்தீங்கன்னா கீழ அந்த புதியவர்களுக்காக ஃபார் பிகினர்ஸ்ன்னு குடுத்துருக்கேன் இல்லைங்களா? இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஆ நம்மளுடைய கான்செப்ட் என்னவோ அந்த கான்செப்ட் அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணி குடுத்துருப்போம். இதை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. முழுமையா பாருங்க. பார்த்தீங்கன்னா தான் இது என்ன சாரம், என்ன சொல்லியிருக்க அப்படிங்கிறது புரியும். இது பேஸ் பண்ணியே தான் மத்த எல்லா வீடியோஸும் குடுத்துருக்கேன். அப்போ இது முழுமையா நீங்க கத்துட்டீங்கன்னாவே, மறுபடியும் இந்த அப்டேட் குடுக்கறத பூரா நீங்க ஃபாலோ பண்ண நல்ல ஒரு பயிற்சி உங்களுக்கு கிடைச்சிடும். பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பதிவுல அதாவது நிஃப்டிக்கு மட்டும் தான் இது வொர்க் ஆகுமா? அப்படின்னா கிடையாது. எல்லா ஸ்டாக்கு, எல்லா இண்டெக்ஸ், கிரிப்டோ, ஃபாரெக்ஸ் எல்லாத்துக்குமே வொர்க் ஆகும். இப்போ சென்செக்ஸ் போட்டிருக்கோம். இதுக்கு பாருங்க என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. ஆல்ரெடி நேத்து நடந்த மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு? இங்கேருந்து இந்த சப்போர்ட்ட தான் பிக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். பாருங்க இது ஒரு சப்போர்ட்டா நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கங்களேன். மார்க்கெட் சப்போர்ட்ட தான் எடுத்துட்டு போயிருக்கா. நீங்க சென்செக்ஸ்ல பார்த்தீங்கனாலும் சரி, எதுல பார்த்தீங்கன்னாலும் சரி இதுதான் நடந்திருக்கும். அப்போ ஒவ்வொரு இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அவ்வளோ ப்ராப்பரா ஒர்க் ஆகுது. நேத்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி கரெக்ட்டா இந்த சப்போர்ட்ட தான் பிக் பண்ணிட்டு மார்க்கெட் இங்கருந்து மூவ் ஆயிருக்கா. கரெக்ட்டா இங்க திரும்புறக்கு எப்படி சிக்னல் குடுத்து திரும்புதுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இங்க ஆட்டோமேட்டிக்கா ஒரு சப்போர்ட்க்கு திரும்பி போயிட்டா. அப்ப மேல எது வரைக்கும் போயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவா தான் இருக்கும். இங்க பாருங்க, இந்த இடத்துல நின்றுருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க பாயிண்ட் பாருங்க. எத்தன பாயிண்ட் இங்க கனெக்ட் ஆகுது. பாருங்க இந்த இடத்துல எடுத்துட்டீங்கன்னா, இப்ப இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்குன்னா, அதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் ஒரு சப்போர்ட். இந்த இடம் இதெல்லாம் ரிஜெக்ட் ஆன ஏரியா. புரிஞ்சுங்களா? இப்படி கனெக்ஷன் இப்படி எடுத்து பழகிக்கணும். இப்படி எடுத்தோம்னா தான் நம்மளுக்கு கரெக்ட்டான ஒரு ஐடியா கிடைக்கும். இப்ப இதுக்கு நம்ம ஒரு லைன் போடுவோம். ஒரு ரெக்டாங்கிள் லைன் போடுவோம். போட்டோம்னாவே நம்மளுக்கு இந்த இடத்துல சப்போர்ட் எப்படி கிடைச்சிருக்குன்னு நம்ம பார்த்துக்க முடியும். பாருங்க எல்லாமே மேக்ஸிமம் கனெக்ட் ஆகுற மாரி வச்சு பழகிக்கங்க. கனெக்ட் ஆகுற மாரி வச்சு பழகிட்டீங்கன்னா முடிஞ்சுது அவ்வளோதான். இப்போ மார்க்கெட் கீழ வந்தவன் என்ன பண்ணியிருக்கான்? ஒரு சப்போர்ட்ட தான் கிரியேட் பண்ணிட்டு போயிருக்கானே பெருசா ஒண்ணும் மாறல. இந்த சப்போர்ட்க்கு போட்டு சப்போர்ட்லருந்து மேல போயிருக்கான். 5 மினிட்ஸ்ல இதுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நேத்து நிஃப்டில எப்படி கிடைச்சிருந்ததோ சேம் அதே மாரி ஆப்பர்ச்சுனிட்டி தான் இங்கேயும் குடுத்துருக்கான். சப்போர்ட்க்கு அப்படியே மேல அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிட்டா. நம்ம 5 மினிட்ஸ்ல என்ன பண்ணியிருப்போம்? ஃபர்ஸ்ட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ நம்ம போட்டிருப்போம் 5 மினிட்ஸ்க்காக. இப்போ மார்க்கெட் இங்கேருந்து வந்ததுன்னா, ஃபர்ஸ்ட்டு இது வரைக்கும் வந்திருக்கணும். இந்த இடம் கூட வைக்கலாம். ஆப்ஷன்லலாம் இருந்தது. இது ஒரு நல்ல பாயிண்ட் கிடைச்சிருக்கு. பாருங்க இந்த இடம் பாருங்க. இது 82, 800, 850 வச்சுக்கங்களேன். இந்த இடத்துலயே கணக்கு போட்டீங்கன்னா 83, 200, 250 வந்துருச்சு. அப்போ நம்மளுக்கு இதுதான் பாயிண்ட். இப்படி தான் நம்ம கால்குலேஷன் பண்ணிக்கணும். அப்போ கிட்டத்தட்ட 400 பாயிண்ட் நம்மளுக்கு கிடைச்சிருக்குது. 82, 250 ரேஞ்ச் இருக்கு. இங்க என்ட்ரி 82, 700, 800, 850ல கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 300, 350 பாயிண்ட் போது ஆப்ஷன்ல ஒரு 200 பாயிண்ட் எல்லாம் சாதாரணமா கிடைச்சிருக்கும். இது நிப்டில அதே தான் நடந்தது. அதே பேட்டர்ன் தான் சென்செக்ஸ்லயும் நடந்திருக்கு. இப்போ எதுலயுமே மாற்றம் இல்ல. எல்லாமே ஒரே மாரி தான் நடந்திருக்கு. முன்னத்த நாள் பார்த்தீங்கன்னா, அதே பேட்டர்ன் தான் பாருங்க. இங்க என்ன நடந்ததோ அதே தான் முன்னத்த நாள் மேல போயிட்டு கீழ அப்படியே வந்திருக்கா. இங்க முடிஞ்சிருக்கா. நேத்து இங்க தொடங்கி இதுவரைக்கும் வந்திருக்கான். இப்படித்தான் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அப்போ நிஃப்டிக்கு தான் ஒர்க் ஆகுதுங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. சென்செக்ஸ், பேங்க் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி எல்லாத்துக்கும் இதுதான். இந்த ஒரு மெத்தடை மட்டும் நான் கரெக்டா பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா, எல்லாத்துக்குமே செட் ஆகும். வாட்ச் பண்ணி பாருங்க. இப்ப இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இது நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆவும்.
இப்போ இந்த ஏரியாக்குள்ள தான் நிற்கிது மார்க்கெட்டு, அதனால இதை ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லலாம், அல்லது வந்து சப்போர்ட்டாக கூட எடுத்துக்கலாம். இங்கேருந்து மேலே போகிறக்கும் பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிட்டா போதுமானது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பனே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஜிஎக்ஸ் நிப்டி எத்தனை பாயிண்டில் பாசிட்டிவ் ஓடிட்டு இருக்கு? 52 பாயிண்ட் பாசிட்டிவ் ஓடிட்டு இருக்கு. நேற்று விட இன்னைக்கு வந்து பாசிட்டிவாக தான் மறுபடியும், நேற்று க்ளோசிங் விட இன்னைக்கு ஒரு 52 பாயிண்ட் பாசிட்டிவில் தான் நின்றுட்டு இருக்கு. இப்போ இந்த டைமுக்கு 9 மணிக்கு மார்க்கெட் ஆகும்போது எப்படி வேணாலும் மாறலாம். அப்போ எகைன் பாசிட்டிவாக தான் மூவ் ஆகுது. பாசிட்டிவாக மூவ் ஆனா அடுத்த ஸ்டெப்பு அப்படின்னா எந்த இடம்? மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று போடணும் பாரு. இந்த இந்த கனெக்டிங் எல்லாம் ஒரு ரெசிஸ்டன்ஸில் தான் இருக்குது. அப்போது இந்த இடம் வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸாக நம்ம மார்க் பண்ணணும். எடுத்துட்டிங்கன்னா பாருங்கள், இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் ஒரு கனெக்ட் பண்ணிக்கங்க. இப்போ அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த பிளேஸில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டா போகுது. இப்போ மார்க்கெட் ரன் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சப்போர்ட்டு, கீழே ஒரு சப்போர்ட்டு, மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இப்போ ட்ராக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா மார்க்கெட் அந்த பிளேஸில் போய் ஏதோ நடக்கும். கண்டிப்பாக திரும்பி வரக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி என்ன பண்ணியிருக்கு? அது என்ன மாதிரி இருக்குது? அதே தான் நடந்திருக்கு. கவனிச்சு பாருங்கள். பேங்க் நிஃப்டி என்ன பண்ணியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து கீழே வந்து இப்படி போயிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த பிளேஸை சப்போர்ட் எடுத்திருக்கேன். இந்த பர்ஃபெக்ட் சப்போர்ட்டுக்கு 1 ஹவரோட சப்போர்ட்டுக்கு வராமல் அதுக்கு முன்னாடியே ஒரு சப்போர்ட்டை பிக் பண்ணிட்டு மேலே போயிட்டான். ஏன்னா நிஃப்டி சென்செக்ஸ் எல்லாம் மேலே போகும்போது இவனும் கூட போயிட்டான். இந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. அதாவது இது கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மல்டிபிள் கனெக்ட் இருக்குது. அதே இடத்துல தான் மார்க்கெட் திரும்பி போயிருக்குது. பர்ஃபெக்டாக இங்கே வரல, இங்கே வராமல் இங்கேயே திரும்பி இருக்கான். இதே தான் நடக்குதுங்க, மாற்றி மாற்றி இதுதான் நடந்துட்டு இருக்கு. நம்ம இதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதுமானது. இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே எப்படி திரும்பிச்சோ அதே மாதிரி திரும்பி அழகாக வந்து மேலே போயிருக்கு. அப்போது நிஃப்டிக்கு மட்டும்தான் இது ஒர்க் ஆகுது அப்படின்னா இல்லை. பேங்க் நிஃப்டிக்கு போட்டாலும் சரி, மிட் கேப் போட்டாலும் சரி, ஃபின் நிஃப்டிக்கு போட்டாலும் சரி, எல்லாம் ஒன்று தான். இந்த இந்த பேட்டர்ன் நாம் புரிஞ்சுக்கணும். மிட் கேப் நிஃப்டி இதுதான் மிட் கேப் நிஃப்டிங்க. இது 1 ஹவரில் இது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் என்ன மாறி இருக்குது பாருங்க. எல்லாத்துலேயும் என்ன பேட்டர்ன் இருந்தோ அதே தான் இங்கேயும் நடந்திருக்குது. ஒன்றும் மாற்றமே இல்லை. அப்போ அதுக்கு ஒர்க் ஆகாத இதுக்கு ஒர்க் ஆகாதனால கன்ஃபியூஸாக ஆக வேண்டியதில்லை. இது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகுதுங்கிறத புரிஞ்சுட்டா போதும். இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஒரு 2 கனெக்ட்டு, 3வது கனெக்ட் இழுத்து விட்டிங்கன்னா அங்கேயே தான் வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு. புரிஞ்சுங்களா? இது வந்து ட்ரெண்ட் லைன். இதையுமே இதையும் கனெக்ட் பண்ணும்போது இதோ இங்கே ஒரு கனெக்ட் ஆகிடுச்சு. நம்ம இந்த 2 தான் இழுக்கிறோம். இது 3வது கனெக்ட் ஆகிடுச்சு. 4வது வந்து இது இங்கே கனெக்ட் ஆகிருக்குது. இங்கே 5வது கனெக்ட். இது தொட்டும் தொடாமல் வந்திருக்கு. இப்போ மார்க்கெட்டில் வந்து இது ஒரு ஜோன், அவ்வளோதான். இந்த ஜோனுக்கு வந்து மேலேயும் போயிட்டு வரலாம், தொட்டும் வரலாம், தொடாமையும் வரலாம், எக்ஸாக்டாக தொட்டுட்டும் வரலாம். இப்படி தான் நடக்கும். அப்போ நம்ம இதை ஃபாலோ பண்ணிட்டா போதும். ஜோனுக்கு வந்தால் ரிவேர்ஸ் ஆவா அப்படின்னு தெரிஞ்ச போது எப்படி போயிட்டு இருக்கான்னு கவனிச்சிக்க இல்லையா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து மிட் கேப் நிஃப்டியும் இதே இடத்துல தான் சப்போர்ட் எடுத்து போயிருக்கா. ஒன்றும் மாறல. என்ன உங்களுக்கு மாறி இருக்குது இதில்? எதில் பார்த்தீங்கனாலும் இது மட்டும் தான் நடந்திருக்குது. 5 நிமிஷத்தில் பாருங்க. அப்போ நம்ம ஆப்ஷன் எடுக்கிறதுனால இந்த இடத்துல எடுக்க முடியாதான்னு கேட்டால் அழகாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கலாம். எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி தான் ட்ராக் பண்ணியிருக்கான். இவனும் வந்து பார்த்தீங்கன்னா இது பிரேக் பண்ணி அழகாக நின்றுட்டுருக்கா. அப்போது 5 மினிட்ஸில் எல்லாமே பை ட்ரெண்டுக்கு மாறி இருக்குதுன்னு தெரிஞ்சிட்டோம். இப்படி தான் மாற்றி மாற்றி நடந்துட்டு இருக்குதுங்க. ஃபின் நிஃப்டி என்ன பண்ணுச்சு? சிஎன்எக்ஸ் ஃபினான்சியல். இதோ எல்லாமே சேம். அப்போது இது வந்து அதுக்கு ஒர்க் ஆகுமா அதுக்கு ஒர்க் ஆகுமானால கன்ஃபியூஸே ஆக வேண்டாம். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் நடந்துட்டு இருக்குதுன்னு தெரிஞ்சிட்டா போதும். கரெக்டாக வர்றா, சப்போர்ட் எடுக்கிறா, போயிட்டே இருக்கா. எக்ஸாக்டாக தொட்டு போகணும்னு நினைக்கிறேன். தொட்டும் போகலாம், தொடாமையும் போகலாம். அப்படி பிளான் பண்ணிட்டீங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்க, இது 5 மினிட்ஸில் அதே தான் வந்தா, தொட்டா, திரும்பிட்டான். அந்த ஜோனுக்குள்ளே வந்தால் ரிவேர்ஸ் ஆகுது அப்படிங்கிறது மட்டும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் போதும். அப்போ வந்து இது நிஃப்டிக்கு மட்டும் ஒர்க் கிடையாது, எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகும். பேங்க் நிஃப்டி, மிட் கேப், சென்செக்ஸு, ஸ்டாக்ஸு, ஃபாரெக்ஸு எல்லாத்துக்கும் சேம் மெத்தட் தான். எந்த மாற்றமும் இல்லை.
அதனால வந்து இது முழுமையா கத்துட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு அடுத்தடுத்து ஸ்டெப் வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணீங்கன்னா தான் நான் வந்து இன்னும் கொஞ்சம் இதை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கலாமா, இப்படியே கொடுக்கலாமான்னுலாம் யோசனை பண்ண முடியும். இதுவரைக்கும் இந்த பதிவு பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. அடுத்த ஒரு பதிவுல